அனைவருக்கும் வணக்கம். ecommerceோட இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டாக் மேனேஜ்மெண்ட். நீங்க எவ்வளவு ஸ்டாக் எடுக்கணும், எப்பயுமே எவ்வளவு ஸ்டாக் நீங்க கையில வச்சிருக்கணும், ஒரு புது செல்லரா இருக்கும்போது எத்தனை ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா எத்தனை ப்ராடக்ட்ஸ் நான் லான்ச் பண்றது அப்படிங்கிற டவுட் எல்லாத்துக்குமே இருக்கு. எத்தனை ப்ராடக்ட்ஸ் நீங்க லான்ச் பண்ணணும் அப்படின்னா, இப்ப நீங்க புதுசா ஒரு பிசினஸ் பண்ண போறீங்க. உங்களுக்கு அந்த பிசினஸ்ல எந்த நாலேஜும் கிடையாது, எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாம ஒரு பிசினஸ்க்குள்ள வரும்போது நீங்க எடுத்த உடனே ஒரு 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்களா? காமனா இது யாரா இருந்தாலும் இ-காமர்ஸ் பிசினஸ் மட்டும் நான் சொல்லல, எல்லா பிசினஸ்க்குமே நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்டாக் எடுப்போம், அது எப்படி மூவ் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டாக் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்க ஒரு மளிகை கடை வைக்கிறீங்க அப்படின்னா எல்லா பொருளையும் நீங்க வாங்கி போட்டு தான் ஆகணும். ஆனா இந்த பிசினஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கி வச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அதே மாதிரி நீங்க 10 ப்ராடக்ட்ஸ் எடுத்த உடனே 10 ப்ராடக்ட் நீங்க எடுக்கணும், 20 ப்ராடக்ட் எடுக்கணும், 30 ப்ராடக்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது இங்க கட்டாயம் கிடையாது. அது நீங்க சில ஏஜென்சிஸ் பரப்பி விடுறது. அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 10 ப்ராடக்ட் 20 ப்ராடக்ட் கொண்டு போய் லிஸ்ட் பண்ணி கொடுத்தாதான் அமேசான்ல அந்த ஏஜென்சிக்கு கமிஷன் கிடைக்கும், FBல கொண்டு போய் வச்சா. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில பேர் இந்த மாதிரி தப்பா வீடியோ போட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா அதெல்லாம் கிடையாது, உண்மை கிடையாது. நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு ப்ராடக்ட் இருந்தாவே போதும். ஒரே ஒரு ப்ராடக்ட் இருந்தா கூட உங்களால இ-காமர்ஸ்ல செல் பண்ண முடியும். நீங்க அமேசான்லயும் சரி, மீஷோலையும் சரி, பிளிப்கார்ட்லயும் சரி, ஒரே ஒரு ப்ராடக்ட் இருந்தா கூட போதும், உங்களால செல்லர் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி ப்ராடக்டை லிஸ்டிங் பண்ண முடியும். ஆனா என்னன்னா ஒரு ப்ராடக்டை வச்சு உங்களால பெரிய அளவு லாபம்லாம் எடுக்க முடியாது. இப்போ ஒரு மேட்ச் விளையாடும் போது ட்ரையலுக்கு ஒரு பால் போடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் இந்த ஒரு ப்ராடக்ட். அது ஒரு ட்ரையல் தான். இப்போ நீங்க ஒரு 10 விதமான பொருளை சேல்ஸ் கொண்டு போகலாம் சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகே, வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அந்த 10 ப்ராடக்ட்ல ஒரே ஒரு ப்ராடக்டை மட்டும் 5 யூனிட் இல்லைன்னா 10 யூனிட் மட்டும் வாங்கி என்ன பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிஸ்டிங் பண்ணுங்க. லிஸ்டிங் பண்ணிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 மந்த் வெயிட் பண்ணுங்க. அதுல எந்த அளவுக்கு ஆர்டர்ஸ் வருது, ஆர்கானிக்கா எவ்வளவு வருது அப்படிங்கிறத பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, பப்ளிக் ப்ரொஃபைல் எல்லாம் ஷேர் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல எல்லாத்தையும். அது மூலியமா ஏதாவது 1-2 ஆர்டர் எடுங்க. எடுத்ததுக்கு அப்புறம் அதை கரெக்டா நீங்க அனுப்பி வைங்க. அது எப்படி டெலிவரி ஆகுதுன்னு பாருங்க. டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளவு அக்கௌண்ட் வருதுன்னு பாருங்க. உங்களுடைய அமேசான் அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் காட்டுது, உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு வருது, ஜிஎஸ்டில எப்படி ஃபைல் பண்ணணும், எவ்வளவு அமௌண்ட் நம்ம ஜிஎஸ்டி இருந்து எடுக்கணும், ரிப்போர்ட் எங்க இருந்து எடுக்கணும், இப்படின்னு பிசினஸ்ல நீங்க செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த ஒரு ப்ராடக்ட்டை வச்சு ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க. கத்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு இதுதான் பிசினஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சிருச்சு, உங்களுக்கு பழக்கமாயிருச்சு அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சிருக்க 10 ப்ராடக்ட்ல இன்னொரு 5 ப்ராடக்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா 10 யூனிட்ஸ் கொண்டு மறுபடியும் லிஸ்டிங்க நீங்க பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த 10 யூனிட் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பாருங்க. ஏன்னா நீங்க போடுற 5ல பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே மூவ் ஆயிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுல ஒரு 3 போகும், 2 போகாம நிக்கும். அந்த போகாம நிக்குது பாத்தீங்களா, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நல்லா மூவ் ஆகக்கூடிய ப்ராடக்ட்டை முதல்ல 10 யூனிட் எடுத்தீங்களா, அடுத்து 50 யூனிட் எடுங்க. 50 யூனிட் எடுத்து அது ஒரு 1 மந்த்துக்குள்ள சேல் ஆகுதா அப்படின்னு சொல்லி பாருங்க. 1 மந்த்துக்குள்ள நல்லா சேல் ஆயிட்டு இருக்குது அப்படின்னா அடுத்த வாட்டி எடுக்கும்போது 100 யூனிட் எடுங்க. உங்க கையில எப்ப எவ்வளவு ஸ்டாக் இருக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 10 இருந்தாவே போதுமானது. ஆனா அது டிமாண்டட் ப்ராடக்ட் உங்களுக்கு நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா மினிமம் கையில நீங்க ஒரு 50 யூனிட்டாவது வச்சுக்கணும். இப்ப நல்லா சேல் ஆகல, எனக்கு வீக்லி ஒரு ஆர்டர் தான் வருது, இல்லைன்னா வீக்லி 2 ஆர்டர் தான் வருது அப்படிங்கும் போது நீங்க நிறைய ஸ்டாக் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு 10 ஸ்டாக் இருந்தாவே போதுமானது. ஆனா உங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறைய வரும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஸ்டாக்கை அதிகப்படுத்தி தான் ஆகணும். அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணிடுவாங்க, அதுல எனக்கு எந்த மார்ஜினுமே இல்லை, எனக்கு ப்ராஃபிட்டே இல்லை, இ-காமர்ஸே நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. ஆக்சுவலா இ-காமர்ஸ் நஷ்டம் கொடுக்கக்கூடிய பிசினஸ் தான். எப்போ அப்படின்னா நீங்க சரியா புரிஞ்சுக்காம பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நஷ்டம் தான் அது. ஸோ நீங்க ஒரு ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் எடுக்கிறீங்க பாத்தீங்களா, அது ட்ரையல்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். அதுல உங்களுக்கு எந்த லாபமும் கிடைக்காது. எதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நீங்க எடுத்துருக்கீங்க அப்படின்னா பிசினஸ கத்துக்கிறதுக்காக, பிசினஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு, உள்ள என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்ல உங்களுக்கு லாபம் இருக்காது. அதே மாதிரி நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன் 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாவே போதும் இ-காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஆனா 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ரெவன்யூ தான் உங்களால எடுக்க முடியும். 10,000 பண்ணீங்கன்னா ஒரு 3,000 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். சரிங்களா, 13,000 திரும்ப கிடைக்கும். 10,000 நீங்க போட்ட ப்ராடக்டோட காஸ்ட் 3,000 தான் உங்களுடைய லாபமா இருக்கும்.
ஸோ அப்போ இ காமர்ஸ்ல வந்து இவ்வளவுதான் லாபமா அப்படின்னு கேட்டா 10,000 ரூபாய்க்கு இவ்வளவுதான் லாபம் கிடைக்கும். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 10,000 ரூபாய் போட்டு நீங்க பண்ணதுல உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்திருக்கும். அந்த நாலேஜை வச்சுக்கிட்டு ஓகே என்ன பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டு அந்த 10,000 ரூபாயை மறுபடியும் 30,000 ரூபாயை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அப்போ நீங்க ரெவன்யூ நிறைய எடுக்கணும் அப்படின்னா ஸ்டாக் நிறைய இன்க்ரீஸ் பண்ணணும். ஸ்டார்டிங்ல வேணா உங்களுக்கு வந்து 10,000 போதுமானதா இருக்கும். அதே மாதிரி 10 ஸ்டாக் எடுத்தாவே போதும் அப்படின்னு நான் சொல்றேன் பாத்தீங்களா, அது ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு வேணா போதுமானதா இருக்கும். நான் லைஃப் லாங் நீங்க எப்பயுமே 10 ஸ்டாக்கே வச்சுட்டு இருப்பேன் அப்படின்னா அது முடியாது. நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து நல்லா சேல் ஆகக்கூடிய ப்ராடக்ட்டை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஸ்டாக்கை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால நான் சொன்ன அந்த 10 ஸ்டாக்குங்கிறது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான். அந்த 10 ஸ்டாக் மூவ் ஆன உடனே நீங்க அடுத்தது 50 ஸ்டாக் தான் எடுக்கணும். மறுபடியும் நீங்க 10 எடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்டாக்கை யார் உங்களுக்கு அனுப்புறாங்களோ அவங்க ஒரு டெலிவரி சார்ஜ் பண்ணுவாங்க அவங்க கிட்ட இருந்து உங்ககிட்ட வர்றதுக்கு அந்த 10 பீஸுக்கு. திருப்பி நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை வந்து கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணும்போது இங்க அமேசான்ல நீங்க ஒரு டெலிவரி சார்ஜஸ் பே பண்ணுவீங்க. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மார்ஜின் வந்து இன்னும் அமௌண்ட் குறைஞ்சிட்டே போகும். அதனால 10 ஸ்டாக் ஃபர்ஸ்ட் எடுங்க, ட்ரையலுக்காக எடுங்க. அது நல்லா மூவ் ஆயிருச்சு அப்படின்னா அடுத்த வாட்டி எடுக்கும்போது குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமா சேர்த்து எடுங்க. அதே மாதிரி இப்ப ஸ்டாக் வந்து மூவ் ஆகல, எனக்கு வந்து அப்படியே நின்று போச்சு அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 10 ஸ்டாக்கா இருந்தால் நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய நஷ்டத்தை குறைச்சிக்கலாம். பிரைஸை கம்மி பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கிற 10 ஸ்டாக்கையும் மூவ் பண்ணி விட்டுறலாம். எப்படியாவது அமேசான்லயே வந்து நீங்க என்ன பண்ணலாம், பிரைஸை வந்து பாதி பிரைஸ் கூட ரெடியூஸ் பண்ணி விட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாக் மூவே ஆகல அப்படின்னா பிரைஸை ரெடியூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மூவ் ஆயிடும். ஸோ கையில வச்சிருக்க 10 ப்ராடக்ட்டை மூவ் பண்ணிட்டு திருப்பி நீங்க வேற ப்ராடக்ட் நீங்க எடுக்கலாம். ஆனா எடுத்த உடனே 50 100ன்னு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நஷ்டத்துல போய் முடியும். அதனாலதான் நான் ஸ்டார்டிங்ல என்ன சொல்றேன் அப்படின்னா 10 யூனிட் எடுங்க அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி 10 யூனிட் எடுத்துட்டு வந்து எனக்கு ப்ராஃபிட்டும் நிறைய வேணும் அப்படின்னா அதுவும் நடக்காது. நீங்க 10 யூனிட் எடுத்தீங்க அப்படின்னா அதுல வந்து வரக்கூடிய லாபத்தை நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்ஜினே எதுவுமே இருக்காது. ஏன்னா நீங்க நிறைய சேல் பண்ணும்போது தான் உங்களுக்கு லாபம் அதிகமா கிடைக்கும். அதனால இந்த 10 யூனிட் நான் எடுக்க சொல்றேன் பாத்தீங்களா, இது எல்லாமே ட்ரையல் தான். அது வந்து நீங்க ட்ரையலா வச்சுக்கிட்டு அதுல இருந்து நீங்க லாபத்தெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. பிசினஸ் எப்படி போகுது, இந்த ப்ராடக்ட் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த 10 யூனிட். அதுல உங்களுக்கு எந்த லாபமும் கிடைக்காது. அதுக்கப்புறம் ஒரு 50 யூனிட் எடுக்கிறீங்க பாத்தீங்களா, அதுலதான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி சில பேர் என்கிட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இப்ப இந்த 10 யூனிட்டை வந்து நான் எடுக்கிறேன், எனக்கு அது லாபம் கிடைக்கல, இந்த 10 யூனிட்டுக்கு நான் வந்து 3000 செலவு பண்ணிருக்கேன், அது எனக்கு நஷ்டமா அப்படின்னு கேட்டா வேற ஆப்ஷன் இல்லை, இது வந்து உங்களுக்கு நஷ்டம் தான். ஏன்னா இப்ப நீங்க வந்து ஒரு ப்ராடக்டை முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்க முடியாது, எப்படி இது நல்லா சேல் ஆகும், இது எந்த அளவுக்கு வந்து போகும் அப்படிங்கிறது முன்னாடியே நீங்க தெரிஞ்சுக்க முடியாது. முன்னாடியே உங்களுக்கு ஷியூரா தெரியுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு 100 யூனிட் எடுத்துக்கலாம். எடுத்தீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். தெரியாது, ஷியூரா தெரியாது அப்படிங்கும் போது நீங்க 100 யூனிட் எடுக்கவும் முடியாது, எடுத்து வச்சீங்கன்னா நஷ்டம் தான் ஆகும். சோ அப்படி 100 யூனிட் எடுத்து நீங்க நஷ்டப்படுறதுக்கு இந்த 10 யூனிட் எடுத்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நஷ்டப்படலாம் தாராளமா. அதுவும் இல்லாம இ காமர்ஸ்ங்கிறது வந்து ஒரே நாள்ல வந்து முடிஞ்சிடும். ஒரு வாட்டி நான் ஸ்டாக் எடுத்தா முடிஞ்சது, அதோட என்னோட வேலை முடிஞ்சது, இதுக்கு மேல நான் லாபத்தை மட்டுமே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இப்ப ஊர்ல ஒரு மளிகை கடை வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வச்சுட்டோம்னா ஒரு வாட்டி கடை வச்சுட்டு ஒரு மாசம் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டா போதும். அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு சேல் ஆகிட்டு இருக்கும், ஸ்டாக் நம்ம பாட்டு இறக்கி போட்டே இருப்போம், எந்த ரிஸ்க்கும் நம்ம எடுக்க தேவையில்லை. அந்த மாதிரி கிடையாது இது. நீங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் இ காமர்ஸ்ல ரிஸ்க் எடுத்துட்டு தான் இருக்கணும். நீங்க ஒரு ப்ராடக்டா உள்ள கொண்டு போகும்போதும் இந்த வேலைகள் எல்லாம் திரும்ப முதல்ல இருந்து செய்யணும். நீங்க வந்து நான் ஒரு ப்ராடக்ட் நான் செஞ்சுட்டேன், இதுக்கு மேல எந்த ப்ராடக்ட் வேணா எடுத்து கொண்டு போய் 50 ஸ்டாக் 100 ஸ்டாக் எடுத்து போட்டுருவேன் அப்படின்னா அது நடக்காது. நீங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் முதல்ல இருந்து நீங்க என்ன வேலை பண்ணீங்களோ அதை திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்க மாதிரி தான் வரும். டெய்லி நீங்க ஒர்க் பண்ணா மட்டும்தான் இ காமர்ஸ்ல உங்களுக்கு ஒரு ரெவன்யூவை உங்களால எடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.